அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபைனட் யூனிவர்ஸ் லேர்னிங் அகாடமிலேருந்து வேலைக்கு போயிட்டே யூஜிடியாவே படிக்கிறீங்க, இல்லை கையில் குழந்தை வச்சுட்டே படிக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது ரெக்கார்டிங் செஷன்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு காலையில் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ. ஸோ நம்மளுடைய அகாடமியில் 100 டேஸ் ஃப்ரீ சேலஞ்சில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 7வது நாளைக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம். 7 டேஸ் ரெகுலராக வந்து டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணி அட் த சேம் டைம் வந்து ஏர்லி மார்னிங்கில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் படிச்சுட்டு டெய்லியுமே ஒரு 20 பக்கம் நோட்ஸ் படிச்சுட்டு ரொம்ப அழகாக ஜேர்னியை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் கிளாஸ், மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான். பட் இன்றைக்கி வந்து நமக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மணிலேருந்தே எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குட் மார்னிங் மேம் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 1 வீக்காக நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இது மாதிரி நான் ஒரு வாரமாக நான் புக்ஸ் கூடயே தான் இருக்கேன், ரொம்ப நாளாச்சு நான் புக்ஸ்லாம் படித்து, ரொம்ப நாளாச்சு நோட்டு கூடயே நான் இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ 10 வருஷம் கழிச்சு தான் நான் படிக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்லாம் ரொம்ப புரியுது. நீங்கள் கொடுக்குற நோட்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்படி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அட் த சேம் டைம் 4 மணிக்குனா எனக்கு 3 மணிக்கே ரெடி ஆகி 3:30 மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸே கிடையாது. பட் இருந்தாலுமே எனக்கு 4 மணிக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்காகவும் நான் வந்து இன்றைக்கி சரி ஓகே பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்த சம் மெட்டீரியல்ஸை வீடியோஸை வந்து ரெக்கார்டிங் வீடியோஸை உங்களுக்கு நான் கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலைல குட் மார்னிங் மெசேஜ் போட்டு அந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணி அதனுடைய நோட்ஸ்லாம் எழுதிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போவும் சொல்கிறேன், ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிறவங்க பெய்டு வெர்ஷன் இருக்கிறவங்க எனக்கு மேட்டர் கிடையாது. எனக்கு சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி ஃப்ரீ ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் எல்லாருமே. ஆனால் என்ன பண்ணீங்க, ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏர்லி மார்னிங் எழுந்திருக்காங்க 4 மணிலேருந்து 6 மணிக்கு 2 மணி நேரம் இருக்கும். அவங்க எதையாவது படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே படித்து எதையும் தெளிவாக வந்து அந்த 2 ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்தேன். 2 வீடியோஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நான் கொடுத்தேன் படிங்க அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு சின்சியராக நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட நாலேஜ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு சார் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு படிக்கிறதுனால எங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பேட்சஸ் ஏதாவது போட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி 2-3 பேர் இதை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லைனா கையில் குழந்தை வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ பெய்டு வெர்ஷன் அச்சீவர்ஸ் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அச்சீவர்ஸ் பேட்ச்சில் படிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியுமே ஒரு 5 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறாங்க. அவங்களாம் வீட்டில் இருந்து படிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம். ஸோ அப்போ எங்களை ஒரு கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது புலம்பலுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோட கமெண்ட்டில் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி ஒரு ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணலான்னு இருக்குது. பட் அந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான பேட்சஸ்க்கான நார்ம்ஸ் இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டிசைன் பண்ண போகிறீங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த எக்ஸ்பெக்டேஷனில் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அச்சுவல் பேட்சை நான் டிசைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் 2 டேஸ் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸோ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், புலம்பக்கூடாது. நான் அங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன், எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, கை குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க, இல்லை வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க கூட இந்த யூஜிடியாவே படிச்சுட்டு இருக்காங்க. 8 மாதம் 9 மாதம் டெலிவரி இன்னும் ஒரு 10 நாளில் போகிறவங்க கூட நம்மளுடைய பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க யூஜிடியாவே படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் மெடிக்கல் நீட், அவங்களால எழுந்து உட்காரவே முடியும், கையால் எழுத முடியாது, அந்த அளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களாம் படிக்கிறாங்க. அதை தாண்டி குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு போய் ஹாஸ்டலில் தங்கி சேலம், மதுரை, தருமபுரிலாம் போய் பாருங்கள், ஹாஸ்டலில் போய் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஹாஸ்டலில் டே அண்ட் நைட் உட்காந்து படிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க, வேறு மாநிலத்தில் இருக்காங்க, இந்த மாநிலத்தில் இருக்காங்க, உங்கள் கூட எக்ஸாமில் காம்படிட்டராக வர போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நடுவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக போகணுமா, வின்னராக போகணுமா? ஸோ வின்னராக போகணுன்னா காரணங்களை தள்ளி வச்சிடணும். இப்போது சொல்கிறேன், நாங்கள் வேலை பார்க்குற அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய ப்ராக்டிகல் லைஃப் எனக்கு வெறும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 21, பிப்ரவரி 21 எனக்கு எக்ஸாம். அந்த 30 நாளுமே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் வேலைக்கு போயிட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வரலாம் கிடையாது. நான் காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு டியூஷன் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 8 மணிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறது, அடுத்து வேலை பார்க்குற இடத்துக்கு காலேஜ் நான் 9 மணி தான் போய் சேர முடியும். 9 மணிலேருந்து 2 மணி 2:30 வரைக்கும் நான் காலேஜில் இருப்பேன். தென் 3 மணிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணி வரைக்குமே டுட்டோரியல் சென்டர் பார்ப்பேன். ஃபெயில் ஆனவங்களாம் படிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை பார்த்தேன். 6 மணிலேருந்து 8:30 வரைக்கும் சிபிஎஸ்சி பசங்க, மெட்ரிகுலேஷன்ஸ் பசங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்பெஷலாக 10th 12th ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு நான் போய் சேர்றதுக்கு 9 மணி 9:30 ஆகிடும். ஸோ இந்த டைமில் நான் எங்கே படிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க, இந்த 31 நாளுமே கன்சிஸ்டண்ட்டாக காலைல 2:30க்கெலாம் எழுந்துருவேன். 2:30க்கெலாம் எழுந்து இந்த 31 நாள் நான் படித்ததுனால தான் இன்றைக்கி நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு டியூட்டராக இருக்கேன். இது வந்து 2016 நடந்தது. அப்போது இது வந்து எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லாரும் காரணம் சொல்லிட்டு இல்லை. ஏன்னா அன்றைக்கி என் வீட்டில் அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு மணி தேவைப்படுது. இப்படி கஷ்டப்பட்டால் மட்டும் தான் என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் நான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது, என் ஃபேமிலியில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றதுக்காக நான் அதை உட்காந்து காரணம் கட்டிட்டு இருந்தால் நான் 2:30க்கு எழுந்திருக்க முடியுமா? இல்லை 2:30க்கு எழுந்தால் இன்றைக்கி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்காக 3 மணிக்கு உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ எனக்காக 3 மணிக்கு
மணிக்கு எழுந்து வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு 150 பிள்ளைங்க இருக்காங்க, 200 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த 200 பிள்ளைங்களும் உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. நான் மட்டும் ஜெயிச்சுட்டு போகணும்னு நான் நினைக்கல. எக்ஸாம் என்னைக்கு நான் கிளியர் பண்ணணும், அன்னையிலேருந்து என்ன மாதிரி கனவுக்காக யார் ஓடிட்டு இருக்காங்களோ, குடும்ப சுமைக்கு நடுவுலையும், கடன் பிரச்சனைக்கு நடுவுலையும், ஃபேமிலியை ரன் பண்ணியே ஆகணும். அந்த பொறுப்புக்கு நடுவுல யார் படிக்கிறாங்களோ அவங்கள தேர்வு பண்ணி தான் நான் இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ண வச்சிருக்கேன். இது 2017, 18 என்கிட்ட செட் எக்ஸாம் பாஸ் பண்ணி 7 பேர் 8 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 30 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் என்கிட்ட படிக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, 2 நாள் சொல்லுவாங்க. தொடர்ச்சியா உட்காந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. காரணம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள நான் கைடே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. காரணம் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய காரணம் கிடைக்கும். ஓகேவா? உங்களை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 15,000 சம்பளத்தில் இருக்கீங்க. இதே 15,000 சம்பளத்தில் லைஃப் லாங் இருக்க போறீங்கன்னா என்ன? இதை விட 4 மடங்கோ 5 மடங்கோ நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்கணும்னா இன்னைக்கு நீங்கள் 4 மடங்கு அதிகமாக உழைச்சி தான் ஆகணும். ஓகேவா? ஒவ்வொரு காரணம் இப்போ ஒரு நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அச்சுவஸ் டீமில் உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு போனோம், இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் நான் கொடுக்குறேன்னா ஒரு 2 டே, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கான்செப்ட்டை முடிச்சிடணும். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா 48 ஹவர்ஸ் டைம் 2 நாளைக்குள்ள அந்த டாப்பிக்கை முடிச்சிடணும். அதுதான் அச்சுவஸ் டீம்ஸோட நார்ம்ஸ். எந்த டாபிக் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ள படிச்சிடணும். அப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் லீவ் விடுவேன். எதுக்காகனா பெண்டிங்காக உள்ள நோட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. இதுதான் அச்சுவஸ் டீம்ஸோடைய நோட்ஸ். சப்போஸ் லைவ் கிளாஸ் வர முடியலன்னா அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங் 2 டேஸ் வரைக்கும் தான் வேலிடிட்டி. 2 நாள் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அப்புறம் பிரைவேட் வீடியோ மாற்றிடுவேன். ஏன்னா அந்த 2 நாளைக்குள்ளே படிக்கணுங்கிற பொறுப்பு இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றதுக்காக. இதே நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க முதல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சன் பார்ப்பேன். சப்போஸ் நான் நிறைய ஃப்ரீ கோர்சஸோ இல்லைனா ஐ திங்க் ஒரு 1 மந்த் கோர்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். அந்த 1 மந்த் கோர்ஸில் 1 மந்த் படிச்சுட்டு 1 மந்த் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1000 rupees பேமெண்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 1 மந்த்தில் ஒரு குவிஸ் எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு டாஸ்க்கை முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்த மந்த் நான் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தேவை நோட்ஸும் வீடியோஸ் மட்டும் வாங்கி வாங்கி வச்சுட்டா இருந்தால் போதுமா? அவங்களுடைய ஃபோனோடைய கேலரியில் போய் சேவ் ஆகுதே தவிர அவங்களோட மைண்டில் அது சேவ் ஆகலை. அப்படி இருக்கிற பர்சன்ஸ்க்கு நான் திரும்ப அகெயின் ஒரு ஆஃபர் கொடுக்கவே மாட்டேன். ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா, ஒன்ஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நான் ஏர்லி மார்னிங் படிச்சுட்டு எனக்கு ரெக்கார்டிங் செஷனாக கொடுத்துருங்க அப்படின்னா, எனக்கு இதே மாதிரி டெய்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருங்க. இந்த வீடியோ அந்த வீடியோ நான் படிச்சுட்டு 2 டேஸ்க்குள்ளே 3 டேஸ்க்குள்ள நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எங்கிட்ட ஜாயின் பண்ணவங்களாம் அந்த பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் தான். இப்போ படிக்கிறவங்க 10 பேர் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து தான் படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் நைட்டு படிச்சுட்டு எழுதுவாங்க. நைட்டு குவிஸ்லாம் எல்லாரும் 11 மணிக்கு எழுதுறீங்களா? கரெக்டாக 11 மணிக்கு நீங்களாம் குவிஸ் எழுதுறீங்க. அந்த பொண்ணு நைட்டு 11 மணிக்கு எழுதுவாங்க. ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தோ இல்லைனா அதுக்கப்புறம் எப்போ டைம் இருக்கோ அப்போ படுவாங்க. காலையில் நான் குட் மார்னிங் மெசேஜ் பார்க்கும்போது தான் நான் குவிஸ் முடிச்சிட்டேன், இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுடைய ஒர்க் என்ன 24 மணி நேரத்துக்குள்ள படிச்சு முடிக்கணும், இல்லைனா 2 டேஸ்க்குள்ளே படிச்சு முடிக்கணுங்கிறது அந்த பொண்ணோட மைண்ட்லையோ அந்த ஸ்டாஃபோட மைண்ட்லையோ இருக்குது. அப்போ அதே மைண்ட் செட் உங்களுக்கும் இருக்கா? ஸோ உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக நான் ரெக்கார்டிங் செஷன் தான் நான் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங்ஸை நான் படிச்சுட்டு 2-3 டேஸ்க்குள்ளே என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் சொல்லலாம். அதான் ஏர்லி மார்னிங் நான் படிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பகல் முழுக்க இருந்தாலும் நைட்டு படிக்க முடியும். நைட்டு 8 மணிக்கு மேலே அவங்களால படிக்க முடியும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 3லேருந்து 6 மணிக்குள்ளேயும் படிக்க முடியும். ஸோ எத்தனை நாள் படிக்க போகிறீங்க? வெறும் 90 நாள் 100 நாள் படிக்க போகிறீங்க. அந்த 100 நாளைக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் ஆசைப்படுற UGTRB எக்ஸாம் இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நைட் 8 மணிக்கு எடுத்து புக் எடுத்து படிப்போமா? எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுதிப்போமா? இல்லை. எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டாலும் UGTRB சிலபஸ் எடுக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. எக்ஸாம்ஸ் நடந்துருச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் அதனுடைய ஜாப்லுக்கு எல்லாம் போவாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் அடுத்த UGTRB வரப்போகுது. நீங்களே ஆசைப்பட்டாலும் இந்த UGTRB சிலபஸை 90 நாளைக்கு மேலே படித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? அந்த 90 நாள் கஷ்டமோ நஷ்டமோ உட்காந்து எழுந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? காரணம் சொல்லிக்கிட்டே போனால் சொல்லிக்கிட்டே போகலாமே தவிர எப்போவுமே இதுவா அதுவான்னு யோசிச்சிட்டே இருக்காதீங்க. ஒன்ஸ் நான் ரெக்கார்டிங் செஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், லைவ் வரணுங்கிற நீட் இல்லை. நீங்கள் காலைல எழுந்து படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட ரெக்கார்டிங்ஸ் வாங்கிக்கோங்க, ஏர்லி மார்னிங் போய் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் படிக்கிறீங்களாங்கிற ஆர்வத்தை பார்க்க தான். ஸோ ஒன்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மணி வாங்கி என்ன யூஸ் ஆக போகுது? எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா ஒரு பர்சன் ஒரு 19 rupees கொடுத்து அவங்க படிக்கலாம் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐயோ இந்த பசங்க இன்னும் கொடுக்கலையேன்னு தோணும். இன்னும் சில நேரங்களில் ஒரு ஒன் மந்த்க்கு ஒரு 1000 பேமெண்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு விஷயம் கற்றுக்கவே இல்லை எங்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டோட 1000 rupees என்கிட்ட இருக்கிறது கில்ட்டியாக இருக்கும். நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன், நான் கிளாஸ் எடுத்தேன், நான் குவிஸ் கொடுத்தேன், அவங்க எழுதலை, இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட நாலேஜ் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதை சொல்லுவாங்க இல்லையா, மழை நீர் எங்கே படுதுன்றது இருக்குது. நதியிலையும் இருந்தால் இன்னும் நிறைய உயிரினங்களுக்கு பயன்படும், இல்லை சாக்கடையில் இருந்தாலும் அது நம்ம யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்மளோட நாலேஜை கொடுக்கணும், யாருக்கானவனா நம்ம வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. சின்சியரான ஆஸ்பிரண்ட்காக வேணும். அவங்க கஷ்டப்படுறேன். இன்றைக்கி காலையில் ஒரு பொண்ணு கேட்டாங்க, மேம் எனக்கு ஆக்சுவலாக 4 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நெட் ஆஃபில் தான் வச்சுட்டு நான் நீங்கள் நேற்று கொடுத்த நம்பர் தியரி நோட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், அதில் உள்ள சம்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். எதேச்சா நான் 5:30க்கு 6 மணிக்கு ஆன்லைன் பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் 2 வீடியோ கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு வீடியோ நான் பார்த்து முடிச்சுட்டேன், இன்னொரு வீடியோ பார்க்குறதுக்குள்ள
வீடியோக்குள்ள நீங்கள் டைம் முடிஞ்சிட்டு சொல்லி டைம் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க, ப்ரைவேட் வீடியோ ஆக்கிட்டீங்க, எனக்கு அந்த ஒரு வீடியோ மட்டும் ஆன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு நான் கிளாஸே இல்லைன்னு சொன்னாலும் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நேற்று கொடுத்த நோட்ஸ் இன்றைக்கி அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு நோன்னு சொல்ல மனசே வரல. சரி ஓகேம்மா உங்களுக்கு இன்னும் ஹாஃப் அன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அந்த வீடியோ அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்னாகும், அந்த பர்டிகுலராக உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையா, நம்ம வந்து நம்மளை கவனிக்க மாட்டாங்க. கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். ஒரு டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணுறா, குவிஸில் இவ்வளோ ஸ்கோர்னு சொல்லிட்டு ஸ்கோர் மெசேஜ் பண்ணுறீங்க இல்லையா, அதை கூட நான் எல்லாரோட எந்த நேம்லேருந்து யூசர் நேமில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நான் கவனிப்பேன். யார் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கா, யார் ரெகுலராக பண்ணலை, எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா, ஸோ யார் சின்சியரான ஆஸ்பிரண்ட் பணம் கட்ட முடியலனாலும் படிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் தேடிட்டு தான் இருப்பேன். ஓகே, அப்போவே அச்சீவர்ஸ் பேட்ச்சில் நீங்கள் ஒரு 10,000 ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2,999 பேமெண்ட் பண்ணி படிக்க போகிறீங்க. அப்புறம் மாதம் ரிமைனிங் ஃபீஸை கட்ட போகிறீங்க. அதே அச்சீவர்ஸ் பேட்ச்சில் நல்லா படிச்சிங்கன்னா நான் ஏஞ்சல் டீம் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஃபீஸே 5,000 கட்டினா போதும், எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் 5,000 வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி அச்சீவர்ஸ் டீமில் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6,000 7,000 கட்டினதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரிமைனிங் 3,000 கூட நான் எக்ஸாமுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்காக நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். இதை தாண்டி ஒருத்தர் எவ்வளோ ஆஃபர் பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் போடுறீங்களாங்கிறது மட்டும் தான் என்னோட எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருக்கீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணுறேன், வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனோ 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நைட் 8 to 9 போடுறேன். ஓகே, நைட் 8 மணிலேருந்து 9 மணிக்கு 2 நாள் படிக்க முடியும்னா 2 நாளில் நோட்ஸ் படித்து முடிச்சுட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வாங்க. ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட் கரெக்டாக எழுதிடணும். ஸோ குவிஸ் கரெக்டாக முடிச்சிடணும். அந்தந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த மந்த் நீங்கள் கரெக்டாக ரொட்டீனாக நீங்கள் முடிக்கிறீங்க, ஒரு நாள் முன்ன பின்னாலும் நீங்கள் முடிச்சிருவீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் மந்த் உங்களை நான் கூட்டு போகிறேன். இல்லைனா இந்த 1 மந்தோட நான் ட்ரைனிங் கொடுத்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு தோணுது, நான் குழந்தை வச்சிருக்கேன் மேம், என்னால் எனக்கு ரெக்கார்டிங் செஷன் கொடுத்தா நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா 2,999 நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. நான் 8ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 8 நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தில் அவங்கள செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவங்க இருக்காங்க, அவங்கள ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்கள எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க இப்போ நீங்களாம் வந்து இப்போ ஃப்ரீ கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸோட டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு வச்சுருப்பீங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கே இருந்தாலுமே அது 5 வீடியோ 7 வீடியோ இருக்கும். இப்போ நீங்கள் ஹெர் மேட்ரிக்ஸ் தியரி 2 நாள் படிக்கிறீங்கன்னா அந்த 2 நாளுமா அந்த ஒரே ஒரு நாள் படிக்கிறதுக்கே அவங்க 7 வீடியோ 8 வீடியோ படிப்பாங்க. அப்போ 7 வீடியோனா ஒவ்வொரு வீடியோ 45 நிமிஷம் இருக்கும். அப்போ வந்து 7 வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ கண்டென்ட் அதில் இருக்கும். அவ்வளோ கண்டென்ட்டு, கிரியேட்டிவ் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது எல்லாம் கலந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு நாளே அவங்க 7 வீடியோ பார்ப்பாங்க. 7 மணி நேரம் கிட்ட ஓடும். 7 மணி நேரம் தோராயமாக 5 மணி நேரம் வரும். அது மொத்தமாக அவர் வந்து 5 மணி நேரம் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க 5 மணி நேரத்துக்கான வீடியோ அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நான் தான். புது நியூ என்கொயரிஸ் நான் தான் பண்ணுறேன். அவங்களுக்கு நோட்ஸ் எழுதுறது நான் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுற ஒர்க்கும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ சிங்கிள் மேனாக நான் பண்ணும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா 8ஆம் தேதிக்குள்ளே யார் யார் வரீங்களோ அவங்கள வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு செட்டாக எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் அழகாக ப்ராஸ்பெக்டர் போட்டு உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு உங்களுக்கான வேர்க்கை நான் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக இல்லை, உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து எப்போவுமே வந்து எங்களுக்குன்னு தனியாக கவனம் வேணும் அப்படின்னு நினைக்காம, ஓகே நான் வந்து அந்த கவனிக்கப்படுற இடத்துக்கு நான் போகணும், நான் ஹார்ட் ஒர்க் போடணும், நான் படிக்கணும் அப்படின்னு உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வீட்டில் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் வீட்டில் படிக்கிறவங்கலாம் வந்து பெரிய பிளஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அவங்களுக்கும் மனதளவிலும் உடலிலும் நிறைய காயங்கள் இருக்குது. ஸோ என்றைக்குமே இன்னொருத்தர் உதாசனப்படுத்தியோ நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட இன்னும் சாமானியப்பட்ட நீங்களாம் நினைக்கிறீங்க வெறும் 15,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறோம், இல்லை 20,000 சம்பளத்தில் வேலை பார்க்கணும். இப்போ வந்து இதை தாண்டி இதை விட கம்மியாக வெறும் 4,000 சம்பளம் போனால் மட்டும் தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ இதை தாண்டி எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரோட கனவும் UGTRB தான். அந்த கனவு யாருக்கு மெய்ப்படும்? அதிகமாக உழைப்பவர்களுக்கு. ஓகேயா? ஸோ உழைக்கணும். அந்த உழைக்கிறதுக்கான சோம்பேறித்தனத்தை நீங்கள் தூக்கி போடணும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வருவீங்கன்ற பட்சம் வரும்பொழுது தாராளமாக நீங்கள் வாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறது UGTRBங்கிற ஒரு அழகான ஒரு ஸ்வீட் தான் உங்களுக்காக இருக்குது. அந்த ஸ்வீட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட இடத்துலேருந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு நீங்கள் வெளியில் வரணும். எப்போ நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, ஐ திங்க் யாரும் ஒரு சொன்னாங்க அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து நீ படிக்காமலே இருக்க நான் உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன்
நீங்க படிக்கிறீங்கன்றத அவங்களுக்கு நீங்க எப்படி காட்டுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃபீஸ் கட்டாம நான் வந்து ஜஸ்ட் அதாவது மினிமம் 1000 வந்துட்டு 1000 பேமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து உள்ள வந்து படிக்கிறேன். படிச்சுட்டு நான் வந்து நல்லா படிக்கிறேங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே செகண்ட் நான் சொன்னேன். ஸோ 100 டேஸ் ஃப்ரீ சேலஞ்ச் இருக்கு. படிங்க 7 நாள். பிள்ளைங்க வந்து யாருமே பேமெண்ட் பண்ணல. ரூ. 1 கூட பேமெண்ட் பண்ணல. அவங்க எல்லாரும் 7 நாளும் சின்சியரா படிக்கிறாங்க. ஒரு நாள் ஏர்லி மார்னிங் கிளாஸ் கரெக்ட்டா நான் 4 மணிக்கு நான் வந்து லிங்க் குடுப்பேன். அதுக்கு முன்னாடி 3 மணி 3:15 3:30லேருந்தே எனக்கு மெசேஜ் வந்துரும். நான் வந்து மெடிடேஷன்ல இருக்கும்போது என்னோட ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்ன்னு. நான் 3 to 3:30க்கு அப்புறம் தான் மெடிடேஷன் முடிச்சு தான் நான் ஃபோன் எடுப்பேன். அது வரைக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படி வந்து இருக்கும். 3:30க்கு நான் பார்க்கும்போதே, மேம் ரெடி ஆயிட்டோம் மேம். நாங்க படிக்க ஆரம்பிச்சுட்டோம். நாங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நாங்க வந்து நேத்து நோட்ஸ் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. எக்ஸாக்ட்டா 4:00 கிளாஸ் ப்ரேயர் முடிச்சுட்டு, லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோல் கார்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு, எல்லாமே பண்ணிட்டு அழகா உள்ள வந்துருவாங்க கிளாஸுக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த 50 பேர் 70 பேர் ஏன் காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துருக்கணும்? அவங்கலாம் சின்ன வயசு குழந்தைங்களா? இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களா? இல்ல. எல்லாருக்கும் குழந்தை இருக்கு. எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஃபினான்ஷியல் நீட் இருக்கு. அத தாண்டி பெரிய பெரிய மனசளவிலும், உடலிலும் காயங்களும் இருக்கு. யாரும் யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. அத்தன பேருக்குமே ஒரு கனவு இருக்கு. ஒவ்வொரு கனவுக்கு பின்னாடியும் 1000 கதைகள் இருக்கு. சாதாரண கதைகள்ல வலி மிகுந்த ரணமும் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி ஒரு மிகப்பெரிய கொடூரமான கதைகளும் இருக்கு. சில பேர் அத வெளில சொல்லி அத வந்து ப்ரமோட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அத வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த வலிக்கும் நிவாரணியா என்னோட வெற்றி இருக்கணும்னு நெனச்சு போராடுறாங்க. நீங்க வெற்றி பெறுறவங்களா? இல்ல உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற பெர்சன் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க தலை மேல நீங்களே தண்ணி வந்து மண்ண போட்டுக்கிற மாரி. நீங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து கீழ நோண்டி நோண்டி வந்து நம்ம தலையில போட்டுக்கிறோம். அப்ப நம்ம கீழ தான் இறங்கி போயிட்டே இருப்போம். ஓகே பரவால்ல. இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது தான். இத தாண்டி பிரச்சனைகள் சில பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னாடி அதே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த பாதைகள் அழகாவே உருவாகும். ஓகே. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு ஆழமாவும், ஆத்மார்த்தமாவும் இருக்கோ, அப்போ உங்களுடைய முயற்சி கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆசைப்படுற அத்தனையும் உங்க கையில கிடைக்கும். ஓகே. நீங்க ஒன்ஸ் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வரேன். நான் வந்து என்னால வொர்க்கிங் டீச்சரா இருந்தாலும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல குழந்தை வச்சிருக்கேன். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரெக்கார்டிங் செஷன் குடுங்க அப்படின்னா, ஐ அம் ரெடி டூ கிவ். பட் உங்களுக்கு ஒரு ட்ரையல். 1 மந்த் நீங்க தாராளமா இருக்கலாம். ஸோ 1 மந்த் நீங்க ட்ரையல் வெர்ஷன்ல வாங்க. 1 மந்த் படிங்க. 1 மந்த் நீங்க சூப்பரா படிக்கிறீங்கன்னா மட்டும் தான் நான் செகண்ட் மந்த் எடுத்துட்டு போவேன். அத மட்டும் நான் வந்து வொர்க்கிங் டீச்சர்ஸ் பேட்ச்க்கு நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஓகே ரெக்கார்டிங் செஷன் வாங்கி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக மட்டும் நான் சொல்றது இது ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ டெய்லி நோட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இன்னொரு ஷார்ட்ஸ் கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அச்சீவர்ஸ் பேட்ச்லயும் ஏஞ்சல் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து பிரிட்ஜ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் மீன்ஸ் அவங்க சிலபஸ்க்குள்ள போல. பட் சிலபஸ்க்குள்ள போனாலே 11th 12th ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக பிரிட்ஜ் கோர்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பிரிட்ஜ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா உங்களை கூடவே சேர்ந்து படிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஃப்ரீ வெர்ஷன் 2 ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் தான் அவங்களாம். உங்களுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் ஏற்கனவே பயணத்தை ஆரம்பிச்சுட்டு அதனுடைய 2வது படி 3வது படிக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இல்லாம ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் தான் வரணும்னு முடிவு பண்ணினா ஃப்ரீ வெர்ஷன் தாராளமா வாங்க. 100 டேஸ்ல 100 கான்செப்ட்டும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி இல்லை எனக்கு பெய்டு வெர்ஷன் இண்டிவிஜுவல் கேர் வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா நான் பாயிண்ட்ஸ் கற்றுக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும், எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, குவிஸ் வேணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணும், எல்லாமே இருக்குன்னா அப்கமிங்காக சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுப்பேன். எனக்கு இது எதுவுமே முடியல அப்படின்னா கூட அப்போ அடுத்த August 15 நம்ம வந்து ஒரு 299 கோர்ஸ் 299 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் பண்ண போகிறோம். அதுமாதிரி அடுத்து இந்த மந்த் எண்டில் திரும்ப ஒரு 99 ருபீஸ் கோர்ஸ் போட போகிறோம். இப்படி ஒன் பை ஒன்னாக இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் நம்ம வந்து பெரிய பணம் கட்ட தேவையில்லை, குட்டி குட்டி பணமாக கட்டுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்றுத்தில் வந்து படித்து அதுலேருந்து உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் உட்காந்த இடத்துலேருந்தே ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு பெர்மனன்ட் போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஒன்றும் ஜஸ்ட் கிடையாது. இது காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் எஃபோர்ட் போட்டால் நீங்கள் மேலே வரலாம். எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு இங்கே 1000 கை இருக்குது. ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் குழந்தைய வச்சுட்டு படிக்கிற, ஃபேமிலி வச்சு படிக்கிற, ரெக்கார்டிங் செஷன் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 8ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்டிங் செஷன்ஸ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? பட் 1 மந்த் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக படிக்கிறீங்க அப்படின்னா அப்கமிங் மந்த் நான் வந்து என்னோட நோட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோட கைடன்ஸை கரெக்டாக 1 மந்தோட நான் முடிச்சுப்பேன். சரியா? So wish you all the best and have a nice day and thank you so much.